28 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. டிராகன் விண்கலத்திலிருந்து ISS நிலையத்திற்குள் கால் பதித்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விவசாயம் உள்ளிட்ட ஆய்வுகளில் ஈடுபட உள்ள சுபான்ஷு சுக்லா டிராகன் விண்கலத்தில் சென்றுள்ள 4 வீரர்களும் மேற்கொள்ளும் முக்கிய ஆய்வுகள். அண்ணாவை அவமதிப்பதை அதிமுக வேடிக்கை பார்த்ததாக முதல்வர் MK ஸ்டாலின் சாடல். கட்சியை அடகு வைத்தவர்கள் தற்போது தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்ப்பதாகவும் விமர்சனம். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக திமுக செயல்படுகிறது என பழனிசாமி விமர்சனம். எங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் பதிவு. கலைஞர் கட்சி தலைவராக இருந்தபோது MK ஸ்டாலின் தரப்பிலிருந்து ஒரு முணுமுணுப்பு கூட வரவில்லை. அன்புமணியுடனான அதிகார மோதல் பிரச்சனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவர் 94 வயசு வரைக்கும் சக்கரவாக்காலையில் இருந்து கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் எந்த அந்நிய மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. ஆங்கிலம் பேசுவோர் வெட்கப்பட வேண்டிய காலம் வரும் என பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில் விளக்கம். மகாராஷ்டிர தேர்தல் முறைகேடு புகார்கள் பற்றி தேர்தல் ஆணையத்துடன் விவாதிக்க தயார் என காங்கிரஸ் அறிவிப்பு. விவாதத்திற்கு முன்பு வாக்காளர் பட்டியல் நகல், கேமரா பதிவுகளை வழங்கவும் கோரிக்கை. ரயில் கட்டணத்தை உயர்த்த பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய இணையமைச்சர் சோமண்ணா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோர் கைது. இருவருக்கும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி பதிலடி. தங்களை தொட நினைத்த அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டி உள்ளதாக ஈரான் உச்சத்தலைவர் காமேனி சூளுரை.